ஸ்கூல் படிக்கிற பொண்ணை வந்து ஒருத்தன் அப்ரோச் பண்ணியிருக்கிறான். அந்த பொண்ணை நோ சொல்லி இதெல்லாம் பண்ணியிருக்கிறப்போ அதோட பின்விளைவாக வந்து அதோட வெஞ்சன்ஸில் வந்து ட்ரக்ஸை கன்சியூம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு தப்பு கழுத்தறுத்து கொண்டுட்டாங்க. ஸோ லாஸ் ஆனது அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கும் சரி, அண்ட் தென் ஒரு ட்ரக்னால இம்பேக்ட் ஆன அந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும், அந்த இஷ்யூவாக இருக்கட்டும், இது வந்து எம்ஜினா கூட பேசலை. இது வந்து கோர்ஸ் எல்லாரும் நிறைய பேர் மறந்துட்டாங்களா, இல்லை இதை பார்க்கலையா, இதை தெரியலையா, இது அந்தளவுக்கு இதாகலைன்னு கூட எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா ஒரு விஷயம் ட்ரெண்டான மட்டும் தான் பேசணுமா, இல்லை ஒரு மாதிரி எல்லாரும் நிறைய பேர் பேசுகிற மாதிரி ஒரு டாப்பிக்கானதான் தான் நிறைய பேர் இதெல்லாம் பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் இப்படி ஒரு நியூஸ் இருக்குன்றது எனக்கே தெரிஞ்சிருக்காது. நான் அங்கே பிளேஸில் வந்து ஒரு ட்ரிப்பு போனப்போ, ஒரு டூர் போனப்போ, ஒரு என்ஜாய் பண்ண போன பிளேஸில் வந்து அங்கே பொதுமக்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த நாலேஜ் வச்சு எனக்கே பார்க்குறப்ப தான் நியூஸ்லலாம் இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகிருக்குன்றது எனக்கே புரிஞ்சிக்க முடியுது. அது இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ். ஒரு ஸ்கூல் பிள்ளையோட லைஃப் வந்து இந்த அளவுக்கு அவங்க லைஃபே போயிடுச்சு. அந்த நபர் வந்துட்டு பொழைச்சிட்டார். இப்போ திருத்தணி கேஸில் இருக்கிறது வந்து அட்லீஸ்ட் ஹி சர்வைவ்டு. அட்லீஸ்ட் அவருக்கு ஹி ஹாஸ் அ சோல் நவ். பட் இவங்க வந்து லிட்டரலி ஷி லாஸ்ட் ஹர் லைஃப். அவங்க ஃபேமிலி வந்து மொத்தமாக அவங்க இழந்துட்டாங்க. ஸோ அப்படி ஒரு ரொம்பவே கஷ்டமான ஒரு இன்சிடெண்ட் வந்து யாருமே பேசாதது வந்து ரொம்ப